अस्मद्गुरुपरम्परायै नमः। श्रीमते रामानुजाय नमः। जय जय श्री सुदर्शना, जय जय श्री सुदर्शना. இன்று ஒரு அதிர்ஷ்டமான நாள். பங்குனி மாசத்தில் இரண்டாவது முறையாக சித்திரை நட்சத்திரம் வருகிறது. அபூர்வமாக இவ்வாறு நடைபெறும். பங்குனி மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் முடிந்து சித்திரை மாதம் பிறக்கிறது. இந்த வருடம் நம் அனைவருக்கும் வெற்றிகரமாயும் சிறப்புடனும் அமையும். இப்போது சுதர்சனாழ்வார் பெருமைக்கு வருவோம். கஜேந்திர மோட்சம் நாம் அனைவரும் அறிந்தது. குழந்தைகளை கூட கேட்டால் சொல்லும். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். திரிகூடம் என்றொரு பிரசித்தமான மலை. அந்த மலையின் பள்ளத்தாக்கில் ஒரு அழகான குளம். ஹூஹூ என்கிற கந்தர்வன் ரிஷியுடைய சாபத்தால் அந்த குளத்தில் கிடந்தான். முதலையாக கிடந்தான். சாப விமோசனத்தை எதிர்பார்த்து இருந்தான். பாண்டிய தேசத்தில் இந்திரத்யும்னன் என்ற ராஜா ஹரிபக்தனாக இருந்தான். அகஸ்திய ரிஷியை கௌரவிக்க தவறியதால் சாபத்தினால் கஜேந்திரன் என்ற யானையாக மாறி இந்த குலத்திற்கு வந்தான். அப்பொழுது அவன் காலை முதலை பிடித்து கொண்டது. 1000 வருடம் போராடியும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. பழைய ஜென்ம வாசலினால் ஹரி ஞாபகம் வந்தது. ஆதி மூலமே காப்பாற்று என்று கதறினான். அவன் குரல் கேட்ட ஹரி குளக்கரைக்கு கருடன் மேல் விரைந்து வந்தார். சக்கராயுதத்தை முதலை மேல் ஏவினார். யானை காப்பாற்றப்பட்டது. பொய்கள் இருந்த தாமர மலரை ஹரிக்கு சமர்ப்பித்து மகிழ்ந்தது. யானை முதலை இரண்டுக்குமே சாப விமோசனம் கிடைத்தது. பக்தர்களுக்கு உதவ நினைத்தால் ஹரி பிரயோகம் செய்வது சுதர்சன சக்கரத்தையே. இந்த கஜேந்திர மோட்சத்தை திருமங்கையாழ்வார் திருவல்லிக்கேணி பாசுரத்தில் மிகுந்த பக்தியுடன் விவரிக்கிறார். இந்த பாசுரத்தை பக்தியுடன் கேட்பதால் நம் அனைவருக்கும் இந்த புது வருஷத்தில் சகல சௌபாகியங்களும் உண்டாகும். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா.